ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பத்ரபாபு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையோட வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கூப்பிட்டு தலைப்பொங்கல் தடபுடலாக கொண்டாடி இருக்கலாம். ஆனால் நம்ம தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய நம்ம சீர் எடுத்துகிட்டு போனதே அந்த ராஜேஸ்வரி தூக்கி போட்டு ரொம்பவுமே நம்மளை அசிங்கப்படுத்திட்டா. இதில் நம்ம தலைப்பொங்கலுக்குன்னு கூப்பிட்டு போயிருந்தோம்னா உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்தியிருப்பா அப்படின்ற மாதிரி கூனி குறியிட்டு கவலை இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம மாப்பிள்ளையும் தங்கச்சியும் வீட்டுக்கு தான் கூப்பிடல, ஃபோன்லேயாவது பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிக்கு கால் பண்ணி பத்ரபாவை பார்த்தீங்கன்னா என்னம்மா தங்கச்சி நல்லா இருக்கியா, உனக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ சிக்கல் வந்தாலுமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுதான் உன்னுடைய வீடு, அதனால் அந்த வீட்டை விட்டு நீ வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரிண்ணே அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிமே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தலைப்பொங்கல், ஆனால் நீ மாப்பிள்ளை எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருந்தீங்களான்னு கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தடபுடலாக ஊரில் விருந்து வச்சுருப்பேன். இதை பார்த்து ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வாயடிச்சு போயிருப்பாங்க. என் தங்கச்சி யாரோ தெரியாதவங்க வீட்டில் போயிட்டு வாழல, இப்போ தாலி கட்டிட்டு விஜய் கூட வாழ்கிறாங்கன்னு சும்மா கெத்தாக சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலையில் இப்போ இல்லைன்றதை நானே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலுமே பரவாயில்ல, நீ அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழப்பாரு. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இந்த ஊருக்குள்ளே நீ வர்றதுனா நீ மாப்பிள்ளையும் தான் வரணும். உங்களுக்கு இந்த வருஷம் நான் பொங்கல் கொண்டாடலன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீயும் மாப்பிள்ளையும் நம்ம ஊருக்கு வந்தீங்களான சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாருங்க. மாப்பிள்ளை கையில் பேசவா அப்படின்ற மாதிரி நம்மளோட பத்ரபாபுக்கு எடுத்துக்கு அதெல்லாம் வேணான்னு அவர் கோவப்பட்டுருவார். அது உங்களால் தாங்க முடியாது, ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி உங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய வெண்பா இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம மல்லிகைக்கு பேசிகிட்டு இருந்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லியம்மா உங்களுக்கு உங்கள் அண்ணாவை பார்க்கலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொன்னதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் டாடா உங்க கூட சகஜமாக பழக ஆரம்பிப்பார். அப்போ நீங்கள் நாகு ஆண்டியும் பாபு அங்கிளை நேரடியாக பார்க்க போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க. நம்முடைய மல்லி அழுதுகிட்டு சரி நம்மளுடைய வெண்பா கூட பேசிகிட்டே இருக்காங்க. நான் அந்த சமயம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு பாரு பார்த்தீங்கன்னா என்ன மல்லி எப்படி இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, வெண்பா அவ்வளோதான் தூங்க வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லணும். பார்த்தீங்கன்னா பத்ரபாபு எனக்கு கால் பண்ணியிருந்தான், இப்படி தான் இன்னும் மாப்பிள்ளையை ஊருக்கு கூப்பிட்டு தடபுடலாக விருந்து வைக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஃபோனில் பேசியிருக்கான். என்கிட்டயே பேசினா என்ன என்கிட்ட தங்கச்சிக்கு சூதுவாது தெரியாது, அவளை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு தான் சதி பண்ணுவாங்க. அதனால் அவளுக்கு துணையாக இருந்து நீங்கள் தான் மல்லியை விஜய் கூட வாழ வைக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னான். கண்டிப்பாக என்னுடைய மகன் சொன்னதை நான் உனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேன் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. நம்முடைய மல்லிக்கு ஆறுதலே பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவும் அன்னபூர்ணி அம்மா தாங்க. கூடிய சீக்கிரம் நம்முடைய மல்லியை விஜய் புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எவ்வளோ பேர் கில்லாடின்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.